நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே, எனக்காய் நீர் செய்தே. இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். The impact of true worship on the worshipper. ஆராதிக்கிற என் மீது இந்த ஆராதனை நேரம் ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த worship time is a time of cleansing. நம்மை பரிசுத்தப்படுத்துகிற, நம்மை சுத்திகரிக்கிற ஒரு நேரமாக இந்த தொழுகையின் நேரம் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு கூட நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தினுடைய பின்பகுதி, ஏசாயா 6:8 வசனத்தின் பின்பகுதி. அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதோ அடியேன் இருக்கிறேன். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏசாயா அந்த வர்ஷிப் டைம்ல he submits himself, தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு நேரமாக இருக்கிறது. It was a time of commitment. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். Here I am Lord, என்னை அனுப்புங்க சுவாமி. உம்முடைய இருதயத்தின் அந்த அந்த பாரத்தை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. You have revealed your heart to me. அதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அதற்கு என்னை நான் முற்றிலுமாக விட்டு கொடுக்கிறேன் என்று ஏசாயா சொல்லுகிறத பார்க்கிறோம். இட் வாஸ் a time of commitment. இங்க ஏசாயா சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கமிட்மெண்ட், முழுமையான அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். worship time உடைய முடிவு என்பது, நிறைவு என்பது என்னுடைய அர்ப்பணிப்புல இருக்க வேண்டும். என்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனுடைய விருப்பத்திற்கு, தேவன் எதை செய்ய நினைக்கிறாரோ அதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற நேரமாக இருக்க வேண்டும். ஏசாயா சொல்றாரு, இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும். ஐ எம் அவைலபிள் லார்ட். இல்ல, நிறைய நேரங்கள்ல நம்முடைய worship டைம் முடிக்கும் பொழுது நம்முடைய விருப்பங்களுக்கு ஆண்டவர் அவைலபிளா இருக்கிறாரா என்று கேட்டு முடிக்கிறோம். ஆனா இங்க ஏசாயா, ஆண்டவரே உம்முடைய திட்டத்திற்கு, உம்முடைய இருதயத்தின் பாரத்தை நிறைவேற்றுவதற்கு நான் அவைலபிளா இருக்கிறேன். ஐ எம் அவைலபிள் லார்ட், நான் இருக்கிறேன் சுவாமி, என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த worship டைம் அர்ப்பணிப்பின் நேரமாக இருக்கிறதா? Do we commit ourselves during worship? இந்த தொழுகையின் நேரங்களிலே நம்மை நாம் அர்ப்பணித்து சொல்லுகிறோமா? அதற்கான அடையாளமாக தான் நம்முடைய கார்பரேட் worshipல, அதாவது திருச்சபையாக நம்ம கூடி ஆராதிக்கும் பொழுது நம்முடைய காணிக்கையை செலுத்துகிறோம். நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நம்முடையவைகளை ஆண்டவருக்கு என்று கொடுக்கிறோம். இட் இஸ் a symbol of our commitment. இன்னைக்கு ஒவ்வொரு worship டைம்லயும் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவருடைய சத்தத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? இஸ் இட் a time of commitment? ஆண்டவருடைய காரியங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிற ஒரு நேரமா இது இருக்குதா? இல்லைன்னா மற்றபடி அந்த அந்த நேரத்தை நாம் சற்று செலவழித்து அப்படியே கடந்து போகிறோமா? ஒரு உண்மையான worship டைம் என்பது it was a time of commitment. ஏசாயா சொல்றாரு, நான் அவைலபிளா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு are we available for God's call? ஆண்டவருடைய அழைப்புக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அர்ப்பணிப்பை நம்மால வெளிப்படுத்த முடியுமா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வரும் பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். ஆனா அந்த அர்ப்பணிப்புள்ள நபர்களாய் நாம் இருக்கிறோமா? அர்ப்பணிப்புள்ள இந்த ஆராதனையை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற பொழுது நான் என்னை முழுமையாய் உமக்கென்று அர்ப்பணிப்பேன் சுவாமி, என்னை முழுமையாய் உமக்கு விட்டு கொடுப்பேன், இதோ இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்வோமா? ஜெபம் செய்வோம். நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை பல முறை ஆராதித்திருக்கிறேன் சுவாமி, ஆனால் என்னை உமக்கு நான் அர்ப்பணித்ததில்லை ஆண்டவரே. உடைய இருதயத்தை அறிந்தவனாக என்னை உமக்கு அர்ப்பணிக்க இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்ல கர்த்தரே எனக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஆராதனை நேரங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற நேரங்களாய் மாறட்டும். Let it become a time of commitment. எங்களை முற்றிலுமாய் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அனுப்பும் சுவாமி, நீர் எங்களை என்ன செய்ய சொல்லுகிறோம் அதை செய்வதற்கு எங்களை முற்றிலுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.